எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை தான் உங்களை உயர்த்தும் ராஜயோக வாசல். இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே சுதந்திர சிந்தனையுடன் பிறந்தவர்கள். இவர்களின் மனம் ஒரு இடத்தில் கட்டுப்பட்டு நிற்காது. எப்போதும் புதிய அனுபவங்கள், புதிய மனிதர்கள், புதிய உலகங்கள் என்பவற்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். வாழ்க்கை என்பது ஒரே பாதையில் நடந்தால் போதாது, பல பாதைகளை பார்த்தால்தான் முழுமை என்ற தத்துவமே இவர்களின் உள்ளார்ந்த சிந்தனை. இவர்களிடம் இருக்கும் நம்பிக்கை, தைரியம், நேர்மை ஆகியவை மற்றவர்களை தானாகவே கவரும். பொய் பேச விரும்பாத இயல்பு இவர்களுக்கு இயற்கையாகவே வரும். அதனால் சில சமயம் உண்மையை முகத்தில் நேரடியாக சொல்வதால் பிறன் மனம் புண்படலாம். ஆனால் மனதளவில் இவர்கள் தீங்கிழைக்க நினைப்பவர்கள் அல்ல. இவர்களுடைய சிந்தனை அகலமாக இருக்கும். சிறிய விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாமல் பெரிய கனவுகளையே நினைத்து வாழ்வதே இவர்களின் வழக்கம். குடும்பத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வழிகாட்டி போல இருப்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் நம்பிக்கைகளை ஊட்டும். குடும்பத்தாருக்கு நாம் இதை சாதிக்கலாம் என்ற உறுதியை கொடுப்பவர்கள். குழந்தைகள், இளையவர்கள் இவர்களை முன்மாதிரியாக பார்க்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் இவர்களின் சுதந்திர மனப்பான்மை குடும்ப பொறுப்புகளிலிருந்து தப்பிக்கிறார்கள் என்ற தவறான எண்ணத்தை உருவாக்கும். உண்மையில் பொறுப்புகளை தவிர்ப்பவர்கள் அல்ல, ஆனால் அவற்றை வேறு கோணத்தில் அணுக விரும்புவார்கள். கணவன் மனைவி உறவில் இவர்களுக்கு புரிதலும் மன ஒற்றுமையும் மிக முக்கியம். கட்டுப்பாடு, சந்தேகம், சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இவர்களை விரைவில் மனதளவில் கலைப்பதற்கு காரணமாகும். அன்பும் நம்பிக்கையும் கிடைத்தால் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எந்த அளவுக்கும் தியாகம் செய்ய தயாரானவர்கள். கல்வி, அறிவு மற்றும் ஆன்மீகத்தில் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசி என்பது குருவின் ராசி என்பதால் அறிவு, ஞானம், ஆன்மீகம் ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் முக்கிய இடம் பிடிக்கும். புத்தகங்கள், பயணங்கள், அனுபவங்கள் இவை மூன்றுமே இவர்களுக்கு வாழ்க்கை பாடமாக மாறும். சாதாரண கல்வியுடன் மட்டுமில்லாமல் வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்திக்க தொடங்குவார்கள். சிலர் தத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, தியானம் போன்ற துறைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டுவார்கள். நான் யார், இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் அடிக்கடி எழும். இதன் காரணமாக இவர்கள் வயதானவர்களைப் போல ஞான வார்த்தைகள் பேசுவார்கள். இவர்கள் இருக்கும் இடத்தில் அறிவு பரவும், அறியாமை குறையும். அதனால் பலர் இவர்களை ஆலோசனை கேட்கும் மனிதராகவே பார்க்கிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஒரே மாதிரியான வேலைகளை செய்து சலிப்படைவார்கள். பயணம், பேச்சு, கற்பித்தல், ஆலோசனை, வணிகம், எழுத்து, அரசியல், ஆன்மீகம், வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் இவை இவர்களுக்கு மிகச்சிறந்த துறைகள். பணம் இவர்களிடம் தங்காமல் போகலாம். காரணம், வாழ்க்கையை அனுபவிக்கவே பணம் என்ற எண்ணம் அதிகம். ஆனால் அதே நேரத்தில் தேவையான நேரத்தில் பணம் இவர்களை தேடி வரும் வகையில் இவர்களின் வாழ்க்கை அமைந்திருக்கும். சில காலங்களில் கடுமையான பொருளாதார சோதனைகள் வரும். ஆனால் அந்த காலங்களை கடந்து மீண்டும் உயர்வை அடைவது இவர்களின் சிறப்பு. வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் 30 வயதுக்கு பிறகு மெதுவாக நிலையாக வரும். ஒரே நேரத்தில் பெரிய பணம் கிடைத்தாலும் அதனை பகிர்ந்து கொடுக்க மனம் வரும். இதுவே இவர்களை மக்களிடையே பிரபலமாக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கான ஆபத்துகள் மற்றும் மனச்சிக்கல்கள் இவர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்துக்கான நம்பிக்கை. எதுவும் நடக்காது என்ற மனநிலை சில நேரங்களில் தவறான முடிவுகளை எடுக்கச் செய்யும். நண்பர்கள், உறவினர்கள் மீது அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைவதும் உண்டு. மேலும் தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் போகும் சூழலும் ஏற்படலாம். மனம் எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பதால் ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போவது இன்னொரு சிக்கல். இதனால் தொடங்கிய வேலைகள் பாதியில் நிற்கும் அபாயம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கால், தொடை, இடுப்பு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால் நடைபயிற்சி, யோகா, தியானம் போன்றவை இவர்களுக்கு அவசியம். தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை குருவை வழிபடுவது மிகச்சிறந்தது. மஞ்சள் நிற உடை, மஞ்சள் மலர்கள், துவரம் பருப்பு தானம் செய்வது இவர்களுக்கு நல்ல பலனை தரும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக மாறும். முடிவெடுக்கும் முன் அவசரப்படாமல் 2 முறை யோசிப்பது வாழ்க்கையில் நிலைத்த முன்னேற்றத்தை தரும். எல்லாம் நான் நினைப்பது போலவே நடக்கும் என்ற எண்ணத்தை விடுத்து நான் சரியாக உழைத்தால் சரியான பலன் கிடைக்கும் என்ற மனநிலையை வளர்த்து கொண்டால் இவர்களின் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை போல் மாறும். பயணம், கல்வி, ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் சமநிலையுடன் எடுத்து சென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைவது உறுதி. அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்பது அதிக நம்பிக்கை மற்றும் அவசர முடிவு. எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை சில நேரங்களில் இவர்களை பெரிய இழப்புக்குள் தள்ளும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் மீது அளவுக்கு மீறி நம்பிக்கை வைத்து பணம் கொடுப்பது, வாக்குறுதிகளை அப்படியே நம்புவது, சரிபார்க்காமல் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஆபத்துகள் அதிகம். மேலும் மனம் எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதால் இன்றைய சூழ்நிலையை முழுமையாக கவனிக்காமல் போவது இன்னொரு அபாயம். இதனால் வேலை, தொழில், குடும்பம் ஆகியவற்றில் ஒரே நேரத்தில் குழப்பங்கள் வரக்கூடும்.
சில காலங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் சரியாக போய்க் கொண்டிருக்கிறதே, இப்படி ஏன் மாறிவிட்டது என்று நினைக்க வைக்கும் வகையில் திடீர் தடைகள் வரும். அந்த தடைகள் அவர்களை உடைக்க அல்ல, அவர்களை முதிர்ச்சியடைய செய்யவே வரும் என்பதை புரிந்து கொண்டால் அந்த ஆபத்தை பின்னாளில் பெரிய பலனாக மாறும். தனுசு ராசிக்காரர்கள் எந்த முடிவையும் எடுத்தாலும் உடனே தீர்மானிக்காமல் ஒரு இரவு தூங்கி மறுநாள் யோசித்து முடிவு செய்வது என்ற பழக்கத்தை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் வரும் 50% பிரச்சனைகள் தானாகவே குறையும். யாராவது அதிகமாக புகழ்ந்தாலோ பெரிய வாக்குறுதிகள் சொன்னாலோ உடனே நம்பாமல் ஆதாரம் தேடுவது இவர்களுக்கு அவசியம். பண விஷயங்களில் குறிப்பாக எழுதப்பட்ட ஒப்பந்தம், பதிவு செய்யப்பட்ட சான்று, தெளிவான கணக்கு இவையெல்லாம் இருந்தால்தான் இவர்களின் எதிர்காலம் பாதுகாப்பாகவே இருக்கும். மேலும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்காமல் ஒரு வேலையை முடித்த பிறகு அடுத்த வேலை என்ற பழக்கத்தை கற்றுக்கொண்டால் இவர்களின் வாழ்க்கை வேகமாக நிலைத்தன்மையை அடையும். மனதில் எப்போதும் ஓடும் எண்ணங்களை கட்டுப்படுத்த யோகா, தியானம், நடைப்பயிற்சி போன்றவை மிகச்சிறந்த பாதுகாப்பு கவசமாகவே இருக்கும். அதே போல தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே சவால்களை விரும்பி ஏற்பவர்கள். அவர்களின் குணத்திற்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கு சவால்கள் நடந்த பணிகள் தேடி வரும். என்றும் நீங்கள் மேற்கொள்ளும் பணிகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவ பாடங்களை கற்றுத்தரும். நம்பிக்கையுடன் இருங்கள், இலக்கை நோக்கி பயணிங்கள். அதே நேரம் உங்கள் சக்திக்கு மீறிய பணிகளை எடுத்து செய்யாமல் இருப்பதும் நல்லது. நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்தும் எளிய விளக்கங்களை தேர்வு செய்யுங்கள். எதிர்பார்த்த வெற்றிகளை காணுங்கள். காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் நிறைந்திருக்கும். குறிப்பாக சிங்கிளாக இருக்கும் தனுசு ராசி ஆண்களுக்கு சிறப்பான செய்தி ஒன்று கிடைக்கும். உங்கள் மனம் விரும்பும் நபர் ஒருவர் உங்களிடம் அவராக வந்து தனது காதலை தெரியப்படுத்தலாம். உங்கள் வாழ்க்கையில் காதல் எனும் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கலாம். ஏற்கனவே காதல் உறவில் இருக்கும் நபர்கள் உறவுக்கு உண்மையாக இருப்பதும் நல்லது. காதல் உறவை வளப்படுத்தும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். காதல் துணையின் மனம் விரும்பும் பொருட்களை வாங்கி அவருக்கு பரிசாக அளியுங்கள். காதல் உறவில் இருக்கும் நபர்கள் உங்கள் துணையின் விருப்பங்கள் மற்றும் ஆர்வங்களை புரிந்து கொள்வதும் அவசியம். குறித்த அந்த ஆர்வங்களை நோக்கி பயணிக்க அனுமதிப்பதும் அவசியம். ஏற்கனவே திருமணம் முடித்த நபர்கள் தங்கள் எதிர்காலம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய தினமாகவே இன்றைய மாதம் அமையும். இன்றைய மாதம் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்திலும் உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்து இருப்பதை உறுதி செய்யுங்கள். அதாவது உங்கள் வாழ்க்கை துணையுடன் கலந்து ஆலோசனை செய்து அதன் பிறகு அந்த முக்கிய முடிவை எடுப்பதும் நல்லது. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் வார்த்தைக்கு மதிப்பு அளியுங்கள். குறிப்பாக தாத்தா பாட்டியின் வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் மந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தனுசு ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை சவால்கள் நிறைந்த ஒரு தினத்தை அளிக்கிறது. பணிகள் மலை போல் குவிந்திருக்கும். பணிகளை முடிப்பதில் அலைச்சல் நிறைந்து காணப்படும். அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சக ஊழியர்களிடம் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். தொழில் வாழ்க்கையில் கிடைக்கும் சிறிய வெற்றியை கொண்டாட தவறவிடாதீர்கள். நம்பிக்கையுடன் போராட வெற்றி உங்களுடையதாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி நேயர்கள், அன்றைய மாதம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சரித்திருந்தார். சந்திரன் கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் கர்ம வினைகளில் மாற்றங்கள் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. திட்டமிட்ட காரியங்களில் சிறு தடைகள் வரலாம், ஆனால் பொறுமையால் அவற்றை வெல்லலாம். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் வேலையில் அதிக ஈடுபாடு காட்டி பாராட்டை பெறுவீர்கள். நீண்ட மாதங்களாக தள்ளிப்போன விஷயங்களை தொடங்க சாதகமான சூழல் உண்டு. பணப்புழக்கம் சீராக இருக்கும். அதே சமயம் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது. பங்குச்சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் முதலீடுகளில் நிபுணர்களின் ஆலோசனையின்றி இறங்க வேண்டாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் கனிவு தேவை. நரம்பு மற்றும் வயிறு தொடர்பான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உணவு கட்டுப்பாடும் முறையான உறக்கமும் அவசியம். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம். குருவின் அருளை பெற தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்வது சிறந்தது. மனதைரியத்தை அதிகரிக்க முருகனை வழிபடலாம். வெள்ளிக்கிழமைகளில் பசுவிற்கு வாழைப்பழம் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் தடைகளை நீக்கி சுப பலன்களை தரும். அடுத்ததாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்மையில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பிறக்கும் ஒரு மாதமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி தொடர்பாக அவர்கள் எடுக்கும் சில முக்கியமான முடிவுகள் பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும். பணியிடத்தில் தங்கள் தனித்திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்புகளை பெறுவார்கள். உயர் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்ப்பார்கள். குடும்ப வாழ்க்கையிலும் உறவினர்களின் மகிழ்ச்சிக்கு தேவையான விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பார்கள். முன்னர் எப்போதும் இல்லாத அளவிற்கு மகிழ்ச்சியான மாதமாகவே அவர்களுக்கு அமையும். தனுசு ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை சிரிப்புக்கு பஞ்சம் இல்லா ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். காதல் துணையின் ஆதரவுடன் உங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கை லட்சியங்களை அடையும் வழிகளை கண்டறிவீர்கள். கல்லூரி செல்லும் காதல் ஜோடிகள் தங்கள் நண்பர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்கும் வாய்ப்பினை பெறுவார்கள்.
நண்பர்களிடம் தங்கள் காதல் வாழ்க்கை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களின் ஆதரவையும் பெறுவார்கள். பணியிடத்தில் காதல் செய்யும் நபர்கள் அலுவலகத்திற்குள் காதல் விஷயங்களை வைத்துக் கொள்வதும் கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசுவதற்கு சரியான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. எனவே குழப்பமின்றி உங்கள் மனதில் இருக்கும் விஷயங்களை தெரியப்படுத்துங்கள். மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வழிகாணுங்கள். பெற்றோர் அனுமதியுடன் விரைவில் திருமணத்தை முடித்து மனநிறைவான இல்லற வாழ்க்கையை தொடங்குங்கள். ஏற்கனவே திருமணம் முடித்த தனுசு ராசி ஆண்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை மதிப்பது நல்லது. திருமணத்திற்கு புறம்பான காதல் உறவு கூடாது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இருங்கள். தனுசு ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கையை குறித்து பேசும்போது பணியிடத்தில் அவர்களின் திறமைகளுக்கு உரிய அங்கீகாரம் வெகுமதியும் கிடைக்கும் ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை உரிய காலத்திற்குள் முடிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். கலைத்துறை, வங்கி பணிகள், மேலாண்மை சார்ந்த பணிகள், சந்தைப்படுத்துதல் துறை, ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்களுக்கு சிறப்பான மாதமாகவும் அனுபவம் கிடைக்கும். ஒரு மாதமாக இருந்தாலும் உலகம் சார்ந்த பணிகளை செய்து வரும் நபர்கள் தங்களின் முதலீடுகளுக்கு அதிகமான வருமானத்தை பார்ப்பார்கள். சிறப்பான செயல் திட்டங்கள் மூலம் தங்கள் நிதிநிலையை மேம்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்துங்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் குணத்திற்கு ஏற்ற வகையில் புதிய விஷயங்களை முயற்சிப்பார்கள். தங்கள் முயற்சிகள் வழியே வாழ்க்கைக்கு தேவையான அனுபவ பாடங்களை கற்பார்கள். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை அடையும் வழிகள் கிடைக்கும். தங்கள் தனித்திறமைகளை மேம்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் கலந்துரையாடல் நடத்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பிறக்கும். இந்த சிந்தனைகள் உங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை இரண்டிலும் நேர்மறையான தாக்கங்களை கொண்டு வரும். காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது சிங்களாக இருக்கும் தனுசு ராசியினருக்கு சிறப்பான அனுபவங்கள் கிடைக்கும். ஆம், அவர்களின் குணத்திற்கு பொருத்தமான ஒரு காதல் துணை என்று கிடைப்பார். பங்கேற்கும் பொது நிகழ்ச்சிகளில் அந்த ஒரு நபரை நீங்கள் காணலாம். அவருடன் நட்புறவை தொடங்கலாம். உங்கள் நட்புறவு காதலாக மாற நண்பர்கள் உதவி செய்வார்கள். இருந்தாலும் எதிர்பாலின நண்பர்களை நம்ப வேண்டாம். நண்பர்களுக்கு தெரியாமல் காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் காதல் குறித்து நண்பர்களிடம் தைரியமாக தெரிவித்து அவர்களின் ஆதரவையும் பெறலாம். காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவதும் நல்லது. கடந்த காலத்தில் செய்த தவறுகள் குறித்து பேசாமல் இருப்பதும் நல்லது. குறிப்பாக உங்கள் காதல் துணையின் முன்னாள் காதல் வாழ்க்கை குறித்து கேள்வி எழுப்பாமல் இருப்பதும் நல்லது. அவரின் உணர்வுகளுக்கு மதிப்பு அளியுங்கள். அவரது விருப்பங்களுக்கு நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். உறவுக்கு உண்மையாக இருங்கள். குறிப்பாக திருமணம் முடித்தவர்கள் பணியிடத்தில் இரண்டாவது உறவை கொண்டிருப்பதும் கூடாது. தனுசு ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது சிறிய முயற்சிகள் மூலம் பெரிய விஷயங்களை கற்கும் ஒரு திட்டமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், செய்யும் விஷயங்கள் அனைத்தும் உங்கள் படைப்பாற்றலை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகளை கொண்டு வரும். சக ஊழியர்களின் ஆதரவு உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். நிறுவனத்தின் முக்கிய முடிவு எடுக்கும் குழு விவாதங்களில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படும். சுயதொழில் செய்து வரும் நபர்களுக்கு ஏற்றம் காணும் வாய்ப்புகளும் கிடைக்கும். தொழில் போட்டிகள் குறையும். செய்யும் முதலீடுகள் அனைத்தும் எதிர்பார்த்த வருமானத்தை கொண்டு வரும். கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்துங்கள். அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். துணையை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறுவதை தவிர்ப்பதும் நல்லது. அவர்கள் கேட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இறுதி வரை துணைதான் கடைசி வரை இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கணவர் மனைவியிடம் இணக்கமாக செல்வதும் நல்லது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக பயன்படுத்துவதை கடைபிடிப்பதும் நல்லது. பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயம் உண்டு. வாகனம் தொடர்பான விஷயங்களில் அதீத முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள், உறவுகள் விஷயத்தில் மேன்மைகள் ஏற்படும். குலதெய்வ கோயில்களுக்கு செல்லும் யோகங்கள் உண்டு. அதிகளவில் நன்மைகள் உண்டாகும். நரசிம்மர் கவசம் கேட்பது, படிப்பது பெரிய அதிர்ஷ்டம் பெறும் யோகங்கள் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் நல்ல வெற்றி, லாபம் ஏற்படும். கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. காது, மூக்கு, தொண்டை, சளி, இருமல் தொடர்பான விஷயங்களில் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அதேபோல் உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து துறைகளிலும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துடன் சுற்றுலா, கோயில், உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும் சூழல் அமையும். படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பது நன்மைகளை கொடுக்கும்.
மேலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் விருப்பமான பணிகளை செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும். குடும்ப உறவுகளின் ஆதரவு, நண்பர்களின் ஊக்கம் என உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும். நண்பர்களுடன் கூடி பேசி ஆலோசனை செய்ய பயனுள்ள சிந்தனைகள் பிறக்கும். இந்த சிந்தனைகள் உங்கள் தொழில் வளர்ச்சி மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அதிகம் படியுங்கள். உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்துங்கள். தனுசு ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது காதல் துணையிடம் விட்டு கொடுத்து செல்லும் ஒரு மாதமாக இருக்கும். உங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படையாக தெரிவிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அதாவது ஒரு தலையாக காதல் செய்து வரும் தனுசு ராசி ஆண்கள் தங்கள் மனதில் இருக்கும் காதலை தைரியமாக தெரிவிப்பார்கள். காதல் எனும் புதிய அத்தியாயத்தை தொடங்குவார்கள். காதல் துணையுடன் இணைந்து நீங்கள் மேற்கொள்ளும் நீண்ட தூர பயணங்கள் உறவு பிடிதல் உண்டாக்குதல் உங்கள் உறவின் ஆழத்தை அறியவும் உதவியாக இருக்கும். காதல் உறவில் விட்டு கொடுத்து செல்வதன் அவசியம் என்ன, அதன் பலன் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். திரைத்துறையில் சாதிக்க விரும்பும் தனுசு ராசி ஆண்களுக்கு தன் காதல் துணையின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். காதல் துணையின் ஆதரவுடன் புதிய முயற்சிகளை கையில் எடுப்பார்கள். அதில் வெற்றியும் காண்பார்கள். அதே போன்று தங்கள் தொழில் வாழ்க்கையில் சாதிக்க விரும்பும் தனுசு ராசி பெண்களுக்கும் அவர்களின் காதல் துணையின் ஆதரவு கிடைக்கும். காதலன் ஆதரவுதான் எதிர்பார்த்த உச்சத்தை அடைவார்கள். பணியிடத்தில் காதல் செய்து வரும் நபர்கள் நண்பர்களுடன் உதவியுடன் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. உறவுக்குள் காதல் செய்து வரும் நபர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களின் அனுமதியுடன் விரைவில் திருமணத்திற்கு முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. தனுசு ராசி கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை எதிர்பார்த்த வெற்றிகளை அவர்களின் வாழ்க்கையில் கொண்டு வரும் ஒரு மாதமாக இருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் எதிர்பார்த்த வெற்றிகளை அடையலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவார்கள். பெற்றோர் வழி ஆதரவும் போதுமான பண உதவியும் கிடைக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து என்பது வெளியில் இருந்து வருவது அல்ல, அவர்களுடைய உள்ளார்ந்த குணத்திலிருந்தே உருவாகும் ஒன்று. அதாவது அதிக நம்பிக்கை மற்றும் அவசர முடிவு. யாராவது இனிமையாக பேசினால், பெரிய கனவுகளை காட்டினால், நான் உன்னை உயர்த்தி விடுவேன் என்று சொன்னால் உடனே அதை நம்பி மனம் முழுவதையும் அவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். இதன் விளைவாக பண இழப்பு, தொழில் வீழ்ச்சி, உறவுகளின் முடிவு, நண்பர்களால் ஏமாற்றம் போன்ற கடும் அனுபவங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். மேலும் எனக்கு நடக்காது என்ற மனநிலை இவர்களுக்கு இயல்பாக இருப்பதால் ஆபத்தை முன்பே உணராமல் சிக்கிக் கொள்வார்கள். சில நேரங்களில் சட்ட பிரச்சனை, கடன் சிக்கல், பெயருக்கு களங்கம், குடும்பத்தில் நம்பிக்கை இழப்பு போன்றவை ஒரே நேரத்தில் வரக்கூடும். இந்த ஆபத்து ஒரே நாளில் வராது, மெதுவாக அடுக்கடுக்காக உருவாகும். முதலில் ஒரு சிறிய தவறு, அடுத்ததாக ஒரு பெரிய முடிவு, பிறகு முழு வாழ்க்கையை பாதிக்கும் பிரச்சனை என்று சங்கிலி போல் தொடரும். அதனால்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நல்ல மனுஷன் என்பதே உங்களுக்கு எதிரியாக மாறும் என்ற நிலை பல நேரங்களில் ஏற்படுகிறது. தனுசு ராசிக்காரர்கள் அந்த பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்க முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறுத்தி யோசிப்பது. எந்த ஒரு முடிவையும் எடுத்த உடனே செயல்படாமல் குறைந்தது ஒரு நாள் அல்லது 2 நாள் அவகாசம் கொடுத்து மனதை அமைதிப்படுத்தி யோசிக்க வேண்டும். யாராவது அதிகமாக புகழ்ந்தால் உடனே நம்பாமல் இவர் ஏன் இவ்வளவு நடிக்கிறார் என்று உள்மனதில் கேட்கும் கேள்விகளுக்கு பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். பண விஷயங்களில் குறிப்பாக எழுத்துப்பூர்வம் ஒப்பந்தம் இல்லாமல் எந்த விஷயத்திலும் கையெழுத்தக்கூடாது. நண்பன், உறவினர் என்றாலும் சரி, தொழில் என்றாலும் சரி, எல்லாவற்றிலும் எல்லை வைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற மனநிலை நல்லதுதான். ஆனால் உங்களுடைய குடும்பமும் எதிர்காலமும் பாதிப்படக்கூடாது என்பதை உணர வேண்டும். மேலும் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை தொடங்காமல் ஒரு வேலையை முடித்த பிறகே அடுத்த வேலையை தொடங்கும் பழக்கம் இவர்களை மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். தினமும் சிறிது நேரம் தனியாக அமர்ந்து நான் எதற்காக இதை செய்கிறேன் என்று சிந்திப்பது கூட இவர்களின் வாழ்க்கையில் பெரிய பாதுகாப்பு சுவர் போல இருக்கும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கான முதன்மை பரிகாரம் குரு பகவானை வலுப்படுத்துவது. வியாழக்கிழமை குரு பகவானை மனமாட நினைத்து வழிபடுவது. மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற ஆடை, மஞ்சள் இனிப்புகள் தானம் செய்வது இவர்களுக்கு பெரும் நன்மைகளை தரும். குறிப்பாக வியாழக்கிழமை ஏழை மாணவர்களுக்கு புத்தகம், பேனா, நோட்டு போன்ற கல்வி தொடர்பான பொருட்களை தானம் செய்தால் அவர்களின் அறிவும் அதிர்ஷ்டமும் ஒரே நேரத்தில் உயர்வடையும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் இவர்களுக்கு கவசம் போல செயல்படும். அதனால் பெற்றோர், ஆசிரியர், குருமார்களை மதித்து நடப்பது மிகப்பெரிய பிரச்சாரம். வாரம் ஒருமுறை கோவிலில் தீபம் ஏற்றுவது, மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது, பொய் சொல்லாமல் வாழ்வது, இதுவே தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையான சக்தி வாய்ந்த பரிகாரம். மேலும் நான் ஏமாறக்கூடாது என்று பயப்படாமல் நான் அறிவோடு நடப்பேன் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் அந்த நம்பிக்கையே அவர்களை எல்லா ஆபத்திலிருந்து காப்பாற்றும் தெய்வீக கவசமாகவே மாறும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் இல்லை என்ற நிலை ஒரு காலகட்டம் இருக்கும். அதே வாழ்க்கையில் பணம் எப்படி இவ்வளவு வருகிறது என்று அவர்களே ஆச்சரியப்படும் காலமும் நிச்சயம் வரும். இவர்களின் கோடீஸ்வர யோகம் திடீரென கிடைக்கும் வாய்ப்புகள் மூலம் வெளிப்படும். வெளிநாட்டு நிறுவனங்கள், பெரிய அரசியல் தொடர்புகள், ஆன்மீகம், கல்வி, ஆலோசனை, பயிற்சி அளிக்கும் துறைகள், எழுத்து மற்றும் ஊடக வேலைகள் இவை அனைத்தும் தனுசு ராசிக்காரர்களை பணக்கார நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி கொண்டவை. குறிப்பாக 30 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பணவரவு நிலையாக ஆரம்பிக்கும்.
35 முதல் 45 வயதுக்குள் செய்த முதலீடுகள், தொடங்கிய தொழில்கள், எடுத்த முடிவுகள் எதிர்பாராத அளவிற்கு பெரிய லாபத்தை தரும். ஆனால் இவர்கள் பணம் சம்பாதிப்பதை விட பணத்தை வைத்துக் கொள்வது கற்றுக்கொண்டால்தான் உண்மையான கோடீஸ்வர யோகம் முழுமையாக வெளிப்படும். சேமிப்பு, நிலம், வீடு, தங்கம் போன்ற நிலையான முதலீடுகளில் கவனம் செலுத்தினால் திடீர் வீழ்ச்சிகள் வாழ்க்கையில் இடம் பெறாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது அரசன் போல வாழ்வது மட்டுமல்ல, மக்களின் மரியாதை, அதிகாரம், புகழ், நம்பிக்கை ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைப்பதே ராஜயோகம். அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் பேச்சு, சிந்தனை, நேர்மை ஆகியவை காரணமாக இயல்பாகவே தலைமை பொறுப்பில் அமராவார்கள். ஆரம்பத்தில் இவர்களின் திறமை யாருக்கும் தெரியாமல் போகலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் இல்லாமல் இந்த வேலை முடியாது என்ற நிலை உருவாகும். அரசியல், பெரிய நிறுவனங்கள், ஆன்மீக இயக்கங்கள், சமூக சேவை, கல்வி நிறுவனம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். சில நேரங்களில் இவர்களின் வாழ்க்கையில் அவமானம், தோல்வி, இழப்பு போன்றவை வரும். ஆனால் அவை இவர்களை உடைப்பதற்காக அல்ல, அவர்களை அரசன் போல உயர்த்துவதற்காக வரும் பாடங்கள். அந்த பாடங்களை புரிந்து கொண்டு முன்னேறினால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் 2ஆம் பாதையில் ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பது உறுதி. ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொத்து சேரும் யோகம் மெதுவாக ஆனால் உறுதியாக வரும். இவர்கள் இளமையில் வீடு வாங்க முடியாது என்றாலும் வயது கூட கூட சொத்து சேர்க்கும் திறன் அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது வேறு ஊரில் வேலை பார்த்து சம்பாதித்த பணத்தை சொத்தாக மாற்றும் யோகம் இவர்களுக்கு உண்டு. பெரும்பாலும் முதல் வீடு அல்லது நிலம் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை உருவாக்கும். அந்த வீடு வாங்கிய பிறகு தொழில் வளர்ச்சி, குடும்ப அமைதி, பணவரவு எல்லாமே ஒரே நேரத்தில் மேம்படும். மேலும் சிலருக்கு பூர்வீக சொத்து மூலம் லாபங்கள் கிடைக்கும். சிலருக்கு தாங்களே உழைத்து சேர்த்து சொத்து வாழ்க்கையை நிலைப்படுத்தும். வீடு என்பது இவர்களுக்கு வெறும் கட்டிடம் அல்ல, அது வாழ்க்கையின் அடையாளம், பாதுகாப்பு சுவர் போல இருக்கும். சரி, வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன. நம்ம சேனலை பின்தொடருங்கள். அதிர்ஷ்டம் உங்களோடு.